எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சபரி டூரிசம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சூழலை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பிப்ரவரி மாதம் வெயில ரொம்ப சுருண்டுறாங்க. பிப்ரவரி மாதம் வெயில், மார்ச் வெயில் கொளுத்துது. ஏப்ரல் கடுமையாக இருக்கும். மே மாதம் பயங்கரமாக இருக்கும். ஜூன் மாதம் வெயில் தனியும். இந்த சுற்றுச்சூழல் வெயில் போக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் காலத்தில் நிறைய பேர் சிக்கன் பிரியாணி சாப்பிடுவாங்க, மட்டன் பிரியாணி சாப்பிடுவாங்க, பீஃப் பிரியாணி சாப்பிடுவாங்க. அது சிக்கன் பயங்கர ஹீட்டு. இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் பன்னிக்கறி சாப்பிடுவாங்க. குளிர்ச்சி பன்னிக்கறி வந்து குளிர்ச்சி. பன்னிக்கறி குளிர்ச்சி. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கீரைக்காய், வெள்ளரிக்காய், எலுமிச்சம்பழம் ஜூஸு, தயிர், மோர், தர்பூசு, கிர்னி பழம் அது மாதிரி சாப்பிடுவாங்க. அதுமாதிரி வெயிலுக்கு தகுந்த உகந்த மாதிரி குளிர்ச்சியான பொருள் சாப்பிட்ணும். வெயில் என்ன போகிறோம், சிக்கன் சாப்பிட்றது தவறு இல்லை. ஆனால் சிக்கன் தொடர்ச்சியாக சாப்பிடக்கூடாது. ஈவினிங்காக சிக்கன் பக்கோடா சாப்பிட்றது மாதிரி. அதே காஃபி குடித்து அவாய்ட் பண்ணணும். இப்போ குளிர்ச்சியான பொருள் சாப்பிட்ணும். பார்த்திங்கன்னா இப்போ வந்து பால்கோவா, கடும்பு, அதுமாதிரி ஆரோக்கியமான உணவு சாப்பிட்ணும். புரதச்சத்து, இரும்புச்சத்து அதிகமாக சாப்பிடணும். இரும்புச்சத்து குறைபாடு தான் மயக்கம் வர்றதுக்கு காரணமே. பார்த்திங்கன்னா முட்டை, வாத்து முட்டை, நாட்டுக்கோழி முட்டை அவ்வளோ நல்லது. இந்த வெயில் டைம் சாப்பிட்லாம். நார்ச்சத்து நிறைந்தது. சிறுதானியங்களுக்கு காராமணி, மொச்சக்கொட்டை, சுண்டல், பருப்பு சாப்பிட்டா நல்லது. அதாவது ஃபைபர் கண்டென்ட் சாப்பிட்டா பைல்ஸ், மூல நோயை குணப்படுத்தும். வெயில் டைம்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் சேஃபாக இருங்க. நிறைய பேர் மயக்காச்சு விழுந்துடுறாங்க. அதுமாதிரி கத்தாழை ஜெல் தலையில் தடவிட்டு வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிலே தெரியாது. தர்பூசணி மொத்தத்தையும் சொன்ன எடுத்து தர்பூசணி தோலத்துக்கு தலைமையில் வச்சுட்டு போனாங்கன்னா குளிர்ச்சியாக இருக்கும். மே மாதம் எப்படி இருப்பதுன்னு தெரியல. ஆனால் சென்னையில் இருக்கிறவங்க மே மாதம் ஆனாலும் வெயிலில் போவாங்க. அந்த வெயில் அட்மாஸ்பியர் அவங்க ஒத்து போவோம். இப்போ நீலகிரி, கொடைக்கானல், ஊட்டி, திண்டுக்கல், மேற்கு தொடர்ச்சி மலை, திருநெல்வேலி, மாஞ்சோலை, தேனி, திண்டுக்கல் சைடில் இருக்கிறவங்களாம் வெயிலுக்கு ரொம்ப தாங்க மாட்டாங்க. இந்த வெயில் எப்படி இருக்குன்னு தெரில. சுற்றுச்சூழலை பாதுகாங்க. இந்த வெயில் டைமில் நிறைய பேர் செடிகள் வளருங்க. செடி, மரம், கொடிகள், தாவரங்கள், அதுமாரி நிறைய தாவரங்கள், ஊடு பயிர்கள், அதேமாதிரி இயற்கை சுற்றுச்சூழலாக இருங்க. குளிர்ச்சியான பகுதி இருங்க. ஏசி தவிர்க்கணும். இயற்கை காற்றை வாங்கணும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் சபரி டூரிசம் 1995.